Welcome all. Welcome all. Welcome all. Welcome all to the live session. இந்த லைவ் செஷன்ல நீட் 2025 அப்ளிகேஷன் வந்து நமக்கு பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல எக்ஸ்பெக்ட் பண்றோம். எனி டைம் அது வரலாம். அது சம்பந்தமா உங்களுக்கு டவுட் இருந்தா கேட்கலாம். அதாவது இப்ப கூட ஒரு நியூ நோட்டிபிகேஷன் என்டிஏல விட்டிருக்காங்க. என்டிஏல விட்டிருக்கக்கூடிய நியூ நோட்டிபிகேஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு வந்து 10th மார்க் ஷீட்ல இருக்க மாதிரி நேமும் 10th மார்க் ஷீட்ல இருக்க மாதிரி டேட் ஆஃப் பர்த்தும் ஆதார்ல அப்டேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபேஸ் ரெகக்னிஷன் வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் ஸ்மூத்தாக உங்கள் அட்டண்டன்ஸ் போடுறதுக்கு உங்கள் வெரிஃபிகேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமா இல்லை இது தவிர உங்களுக்கு அந்த எம்பிபிஎஸ் அட்மிஷன் சம்பந்தமா டவுட் இருந்தா இப்போ நீங்க கேட்கலாம். சஞ்சித் லைன்ல இருந்தா உங்க டவுட் என்னன்னு கேளுங்க. நான் நேம் சொல்றேங்க, அவங்க உங்க டவுட்டை கேட்கலாம். சஞ்சித். சஞ்சித். கவனம் இப்போ சஞ்சித் லைன்ல டிக்கெட் இருந்தா உங்க டவுட் கேளுங்க. ஓகே, தாரிகா உங்க டவுட் என்னன்னு கேளுங்க. தாரிகா. தாரிகா உங்களுக்கு டவுட் இருக்கா? டவுட் இருந்தா அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்கப்பா. நோ சார். ஓகே. கலைவாணி உங்களுக்கு டவுட் இருந்தா கேளுங்க. கலைவாணி லைன்ல இருக்கீங்க, உங்களுக்கு டவுட் இருந்தா கேளுங்க. ஸோ நீட் 2025 அப்ளிகேஷன் ஓப்பன் ஆக போகுது இன்னும் ஒரு ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் பிப்ரவரியில. கலைவாணி உங்களுக்கு டவுட் இருந்தா கேளுங்க. நேம் மிஸ்மேட்ச் இருக்கு சார். ஆதாருக்கும் 10th மார்க் ஷீட்டுக்கும். இப்போ நாங்கள் குவைட்ல இருக்கோம். இப்போ நாங்கள் இட்ஸ் நாட் பாசிபிள் அங்கே போயிட்டு பண்ணுறதுக்கு. ஏன்னா ப்ராக்டிகல்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எஸ் சார். ஜேஇ மெயினில் கொடுத்த மாதிரி எதுவும் ஆப்ஷன் கொடுப்பாங்களா இதுக்கும் அப்படி? சார் இப்போ வந்து என்னன்னா ஜேஇஇ மெயின்ல கொடுத்த மாதிரி ஆப்ஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவுங்க சார். அதனால தான் அவங்க அப்ளிகேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 10 days முன்னாடியே நமக்கு வந்து ஒரு பிப்ரவரி 7th அரௌண்ட் பிப்ரவரி 7th நம்ம அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 டேஸ்க்கு முன்னாடி அவங்க என்ன சொல்லிடுறாங்க, 20 days முன்னாடியே என்ன சொல்லிடுறாங்க, நமக்கு வந்து உங்களோட ஆதார் கார்டில் 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி நேமை சேஞ்ச் பண்ணிடுங்க, ஃபேஷியல் ரெக்கக்னேஷனை அப்டேட் பண்ணிடுங்கன்னு. ஸோ தட் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் போடும்போது இஷ்யூ வராது, ஃபாஸ்டராக நீங்கள் அப்ளிகேஷன் ப்ரொசீஜரை முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்ததுக்கான காரணம் வந்து மேபி ஜேஇயில் கொடுத்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இப்போ கொடுக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். தவிர உங்ககிட்ட 10th மார்க் ஷீட்டு ப்ளஸ் அதர் டாக்குமெண்ட்ஸ்லாம் கையில் இருந்துச்சுன்னா எங்கேயுமே நம்ம நேரில் போய் இந்த ப்ரொசீஜர் பண்ணுறதே கிடையாதுங்க சார். இ சேவை மையம் நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கும். அதாவது நீங்கள் ஃபாரின்ல இருக்கீங்க, ஓகே, இங்கே உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணி அனுப்பி இங்கே ஒருத்தவங்க கிட்ட எப்படியும் நம்ம நம்ம கண்ட்ரியில் இந்தியாவில் வந்து உங்கள் ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு சார் பட் பட் அவங்களுக்கு உங்க இப்போ ஸ்கேன் காப்பீஸ் அனுப்பி சேஞ்ச் பண்றதை அப்ளை பண்ண முடியுமான்னு பார்க்கலாமே சார். எஸ் சார், சொல்லுங்க இல்லை சார். சார். அவங்க இல்லை இ சேவையில் வந்து அவங்க வந்து பர்டிகுலர் கேண்டிடேட் தான் நேரில் வரணும்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. அது நான் அதை ஃபேஷியல் ரெகக்னிஷனுக்கு நேர்ல போய் தான் ஆகணும் சார். இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ம் அப்ளை பண்றது ஃபேஷியல். அவங்க எனி கேஸ் ஓப்பன் பண்ணாது சார். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அட்ரஸ் அப்டேட் எதா இருந்தாலுமே அவங்க வந்து அகைன் ஃபிங்கர் பிரிண்ட் ஃபேஷியல் ரெகக்னேஷன் எல்லாமே திரும்ப ஒரு தடவை எடுக்கிறாங்க. எடுத்து எஸ். தான் அந்த கேஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து ஃபிசிக்கலாக இங்கே இருக்கணுங்கிறாங்க இ சேவை சென்டரில். எஸ் சார். எஸ் சார். எஸ் இது சார். ஒரு சேலஞ்ச் தான் எங்களுக்கு இப்போ. சிபிஎஸ்சியும் சரி, என்டிஏவும் சரி, ஃபாரின்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை கன்சிடர் பண்ணுறதே கிடையாது அவங்க ரூல் போடும்போது. எஸ் சார். எஸ் சார், கரெக்ட் தான். அதை நம்ம பார்ப்போம் சார். அவங்க ஜெயிக்கு கொடுத்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா ஓகே. பட் இப்படி ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்கிறதுனால தான் நம்ம அப்டேட் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்கிறோம். எஸ் சார். ஆனால் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. வெல்கம் சார். வெல்கம் சார். சந்தோஷ் லைன்ல இருக்கீங்களா? சந்தோஷ் உங்களுக்கு. எஸ் சார். எஸ்ப்பா, என்ன டவுட்டு சொல்லுங்க. நோ டவுட் சார். நோ டவுட். ஓகே. டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்களா? நீட் 2025க்கு எல்லாம் எஸ் ரெடி சார், பண்ணி. அதெல்லாம் உங்களோட பண்ணிட்டேன். சரி சரி, வெரி குட் வெரி குட். ஸ்டெல்லா உங்களுக்கு டவுட் இருந்தா கேளுங்க. ஸ்டெல்லா லைன்ல இருக்கீங்களா? உங்களுக்கு டவுட் இருக்கா? அதே போல APAAR அப்பார் ஸ்டெல்லா சொல்லுங்க, உங்களுக்கு டவுட் இருக்கா? நோ சார். ஓகே ஓகே ஓகேப்பா.
அதே போல் ஏபிடபிள்யூஆர் சொல்கிறாங்க. அப்பார் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டட் பெர்மனன்ட் அகாடமிக் அக்கவுண்ட் ரெஜிஸ்ட்ரி அப்படிங்கிறாங்க. இது வந்து டிஜிலாக்கரில் நீங்கள் போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உங்கள் 10th மார்க் ஷீட் அதில் டிஜிலாக்கரில் சர்ச் பண்ணாலே அப்பார் ஐடியை நீங்கள் ஜெனரேட் பண்ணிக்கலாம். அதனால் டிஜிலாக்கரில் நீங்கள் அந்த அப்பார் ஐடியை கிரியேட் பண்ணுறதுக்கு பாருங்கள். விஜயகுமார் சார், உங்களுக்கு டவுட் இருக்கா? டவுட் இருக்கவங்க ரைஸ் ஹேண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களை கூப்பிட வசதியாக இருக்கும். டவுட் இருக்குது எனக்கு அப்படிங்கிறவங்க ரைஸ் ஹேண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அது கொடுங்க. ஸோ தட் உங்களோட டவுட் என்னன்னு கேட்டு கிளாரிஃபை பண்ணிடலாம். சாம், உங்கள் டவுட் என்ன? அன்மியூட் பண்ணிட்டு நீங்கள் கேளுங்க சாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நான் வந்து இப்போ டிராப்ல சார். ஓகேப்பா. இப்போ நான் வந்து இந்த அப்பார் ஐடி வந்து நான் ஸ்கூல் முடிச்சிட்டேன். இப்போ நான் அப்பார் ஐடி எப்படி சார்? ஆஸ் யூஸ்வல் டிஜிலாக்கர் தானே, இல்லை வேற ஏதாச்சும் வேஸ் இருக்குங்களா? ஆஸ் யூஷுவல் டிஜிலாக்கர் தான் ஒன்லி வே ஃபார் ரெஜிஸ்டரிங் அப்பார். வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஜிலாக்கர் தான். நீங்கள் ஸ்கூலுக்கே போனாலும் அவங்க டிஜிலாக்கர் மூலியமாக தான் உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுப்பாங்க. இது ஈஸி ஸ்டெப் தான்ப்பா. நீங்கள் டிஜிலாக்கரில் தாராளமாக விசிட் பண்ணி அதில் மேலே போய் சர்ச் பண்ணுங்கள், அப்பார் ஐடின்னு வரும். அதில் ஃபஸ்ட்டு காலேஜ் அந்த மாதிரி கேட்கும். நீங்கள் 10th கொடுத்து கூட ரெஜிஸ்டர் பண்ணலாம். 10th வந்து அட்மிஷன் இயர் கேட்கும். நீங்கள் 10th மார்க் ஷீட்டில் பாஸ் அவுட் இயர் இருக்கும். இப்போ பாஸ் அவுட் இயர் 2020ன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்களுக்கு அட்மிஷன் இயர் 2019 இருக்கும் 10th. ஓகேயா? ஸோ ஆக்சுவலி நம்ம 6th ஒரு ஸ்கூலில் கூட படிச்சிருப்போம். பட் 10th என்ரோல்மெண்ட் ஆன இயர்னு வந்து பார்த்தா உங்கள் மார்க் ஷீட்டில் இருக்கிற இயருக்கு முந்தின இயர் 2020 பாஸ் அவுட்னா 2019 என்ட்ரு பண்ணும். அந்த மாதிரி என்ட்ரு பண்ணி அவங்க கேட்குற டீட்டெயிலாம் கொடுத்தாலே அப்பார் ஐடி ஜெனரேட் ஆகிடுதுப்பா. ஈஸியாக தான் இருக்குது. ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். டிஜிலாக்கரில் ட்ரை பண்ணுங்க. ட்ராப்பராக இருந்தாலும் நீங்கள் டிஜிலாக்கரில் போய் பண்ணுனா கிரியேட் ஆகுது. ஓகேப்பா. ஓகே சார், தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட்ப்பா, ஆல் தி பெஸ்ட். வேற யாருக்காவது டவுட் இருந்தா ரேஸ் ஹேண்ட் கொடுங்க. ரேஸ் ஹேண்ட் கொடுத்தீங்கன்னா நீங்க உங்க டவுட் கேட்கறதுக்கு நான் உங்களை கூப்பிடுறதுக்கு வசதியா இருக்கும். ரேஸ் ஹேண்டுங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குங்க. ரேஸ் ஹேண்ட் அப்படின்ற ஆப்ஷன். அப்பார் ஐடி ஈஸியாக தான் இருக்குது கிரியேட் பண்ணுறது. அது ஒரு பெரிய சிரமம்லாம் இல்லை. ஸ்கூலுக்கு போகணும்னு கூட அவசியம் இல்லைங்க. வேற யாருக்காவது டவுட் இருந்தால் ரேஸ் ஹேண்ட் கொடுங்க. நீட் 2025 அப்ளிகேஷனுக்கு உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட் வேணும். 12th பாஸ் அவுட் ஆயிட்டா 12th மார்க் ஷீட் வேணும், ஏன்னா மார்க்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஆதார் கார்டு வேணும். ஓபிசி நான் கிரீமி லேயர், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதுக்கான சர்டிஃபிகேட் வேணும். அன்ரிசர்வ்டு ஓப்பனாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையில்லை. இந்த ஓபிசி நான் கிரீமி லேயரில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு டவுட் இருக்குது. சார் என்கிட்ட ஓபிசி கிரீமி லேயர் சர்டிஃபிகேட் தான் இருக்குது அப்படின்னு சில ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. தேர் இஸ் நோ ஓபிசி கிரீமி லேயர் சர்டிஃபிகேட். அந்த கிரீமி லேயர் பிராக்கெட்டில் இருக்கும், அதுக்கு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா நாட் அப்படின்னு இருக்கும். ஸோ உங்ககிட்ட ஓபிசி சர்டிஃபிகேட் இருக்குன்னாலே நீங்கள் ஓபிசி நான் கிரீமி லேயர் தான். ஸ்டெல்லா நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க, உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்க. ஸோ ஓபிசி நான் கிரீமி லேயர்னுங்கிறது சர்டிஃபிகேட் இருந்தால் ஓபிசி நான் கிரீமி லேயர். சர்டிஃபிகேட் கொடுக்கலனா தான் நீங்கள் கிரீமி லேயர்னு அர்த்தம். சர்டிஃபிகேட்டே இல்லைன்னா தான் கிரீமி லேயர். சர்டிஃபிகேட் உங்கள் கைக்கு வந்துருச்சுன்னா அதில் இருக்க லைன் எல்லாம் பார்த்து பயப்படாதீங்க, நீங்கள் ஓபிசி நான் கிரீமி லேயர் தான். ஸ்டெல்லா, உங்கள் டவுட் என்னன்னு நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். சார் நான் 2020 கிட்ட வந்து இடபிள்யூஎஸ் அப்ளை பண்ணிருந்தேன் சார். இப்போ நான் திரும்பி அதை ஜெனரேட் பண்ணணுமா? எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சர்டிஃபிகேட்டாப்பா? எஸ் சார். எப்போ அப்ளை பண்ணீங்க? 2023 அது இப்போ செல்லாதுப்பா. இடபிள்யூஎஸ் ஓபிசி நான் கிரீமி லேயருங்கிறது 1 இயர் சைக்கிளுக்கு தான். அதாவது April 1லேருந்து கம்மிங் இயர் March 31. இப்போ நான் வந்து April 1லேருந்து எப்போ வாங்கியிருந்தாலும் சரி, April 1, 2024லேருந்து எப்போ வாங்கியிருந்தாலும் சரி, அதோட வேலிடிட்டி March 31, 2025ஓட முடிஞ்சிடும்பா. நான் March 30, 2025 வாங்கினா கூட March 31, 2025ஓட முடிஞ்சிடும். திருப்பி April 1 நான் புதுசாக வாங்கி தான் ஆகணும். அதனால நீங்கள் புதுசாக வாங்கிடுங்க. வித்தின் 4 to 10 daysல உங்களுக்கு வந்துடும், வாங்கிடுங்க. சார் 1 இயர்க்கு தானே சார் அது 1 வேலிடிட்டி? இயர் தான் எக்கனாமிக்கலி. அதாவது கண்ணு, இந்த இன்கம் பேஸ்டு சர்டிஃபிகேட் எல்லாம் 1 இயர் தான் கண்ணு வேலிடிட்டி. எதுவாக இருந்தாலும் சரி, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், ஓபிசி நான் கிரீமி லேயரும் இன்கம் பேஸ்டு தான். அதே போல் வருட வருமான சான்றிதழ், ஆனுவல் இன்கம் சர்டிஃபிகேட்டும் 1 இயர் தான். 1 இயர் தான் வேலிடிட்டி. சார் அப்புறம் டிஜிலாக்கர்னால அப்பார் ஐடி கிரியேட் பண்ணவே முடியல சார். அது வந்து திரும்பி வெரிஃபைன்னு வருது. நான் திரும்பி அப்பனா நீங்க வெரிஃபை பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போகணும், ஸ்கூலோட ஹெல்ப்பை கேட்கணும், ஸ்கூல் ஹெல்ப் பண்ணுவாங்க. சார் ஆனால் நான் ஸ்கூல் முடிச்சு 2 இயர்ஸ் ஆயிடுச்சு சார்.
அதனால என்னப்பா, நீங்க 2 இயர்ஸ் ஆனா இப்ப நாளைக்கு நீங்க வேர்ல்டு லெவல் டாப் டாக்டர் ஆனீங்கன்னா ஸ்கூல்ல இன்வைட் பண்ணுவாங்களா இல்லையா? அலுமினி அசோசியேஷனுக்கு பெருசா எங்க ஸ்டூடெண்ட்னு சொல்லுவாங்களா இல்லையா? அண்ட் மோர் ஓவர், நீங்க ஸ்கூல் எத்தனை வருஷம் முடிச்சிருந்தாலும் நமக்கான அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர் இதுக்கெல்லாம் கேட்கறதுக்கு நமக்கு முழு உரிமை உண்டு. ஸ்கூல் வில் ஹெல்ப் யூ. ஓகே சார். நீங்க தேங்க்யூ சார். டைரக்டா ஸ்கூல் போங்க, தே வில் 100% தே வில் ஹெல்ப் யூ. ஹெல்ப் யூப்பா. ம். ஓகே. சரிப்பா. சாண்டி பாப், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. உங்க டவுட் என்னங்கிறத அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. சாண்டி பாப், 45 மினிட்ஸ் தான் நமக்கு டைம் இருக்கும். அதனால நீங்க டக்குன்னு உங்க டவுட்டை கேட்டீங்கன்னா கிளாரிஃபை பண்ணிடலாம். சாண்டி பாப் லைன்ல இருந்தீங்கன்னா அன்மியூட் பண்ணிட்டு டவுட் கேளுங்க. சார் சொல்லுங்க மேம். சார் நான் லாஸ்ட் இயர் தான் வந்துட்டு ஆதார் அப்டேட் பண்ணேன். ஆனா ஸ்கூல்ல அப்டேட் பண்ண போட்டோ சார். அது ஆ ஸ்கூல் போட்டோ இருக்கு. ஃபேஸ்ல கொஞ்சம் லைட்டா பிளாக்கா இருக்க மாதிரி இருக்கு சார். அது ஓகேவா இல்ல திரும்பவும் அப்டேட் பண்ணணுமா சார்? அப்பா அது பிரச்சனை இல்லைப்பா. உங்களுக்கு வந்து ஃபேஷியல் ரெகக்னிஷன் அப்டேட் பண்ணிட்டீங்களா? அதாவது ஃபேஸை ஃபோட்டோ மாதிரி அவங்க கேப்சர் பண்ணுவாங்க, இந்த கருவிலியை அப்படி கேப்சர் பண்ணுற மாதிரி எடுப்பாங்க. அது பண்ணிட்டீங்களா? ஸ்கூலில் அது பண்ணாங்களா? பண்ணிட்டேன் சார். அது பண்ணுனா பண்ணாங்க உங்களுக்கு சார். பிரச்சனை இல்லைப்பா. ஃபோட்டோ இங்கே விஷயம் கிடையாது. அது ஆதார் ஐடியை போடுவாங்க. அங்கேயும் உங்களுக்கு வந்து இனிமே வந்து நீட் எக்ஸாம் எழுத போது ஃபேஷியல் ரெகக்னிஷன் செக் பண்ணுவாங்க. நம்ம ஆல்ரெடி ஃபேஷியல் ரெகக்னிஷன் செக் பண்ணதோட அது மேட்ச் ஆகிடும். ஆன்லைனில் இருக்கிறது, இதில் இருக்க ஃபோட்டோ கிடையாது. ஸோ அதனால ஒன்றும் வரி பண்ண வேண்டாம். ஃபோட்டோ ரொம்ப குட்டி வயசு ஃபோட்டோ, 5 வயசுல எடுத்த ஃபோட்டோவாக இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். ஓகே சார். நோ இஷ்யூ. எஸ்பா. சார் அண்ட் தென் அப்பர் ஐடி அது வந்துட்டு டைப் பண்ணும்போது பேஜ் நாட் வெரிஃபைடுன்னு காட்டுது சார். அதுக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு போனீங்கன்னா உங்கள் ஸ்கூலில் ஹெல்ப் பண்ணுவாங்க. மேபி கனெக்டிவிட்டி எரர் இருக்கலாம். கனெக்டிவிட்டி எரர் இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்கூலில் போய் ஹெல்ப் கேளுங்க. ஓகேயா? ஓகே சார். நீங்க தேங்க்யூ சார். படிச்ச ஸ்கூல்ல ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கரெக்டா கனெக்ட் ஆகும். ஓகே ஆல் தி சார். பெஸ்ட், ஆல் தேங்க்யூ தி சார். பெஸ்ட். சந்தீப், சாண்டி பாப், உங்களுக்கு டவுட் இருந்தா கேளுங்க. இப்போ நீங்க தான் கேட்டுட்டு இருந்தீங்களா? ஆமா சார். ஓகே. அதுக்கு அடுத்து யார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்களோ நீங்க அன்மியூட் பண்ணி கௌஷிக், உங்க டவுட் என்னன்னு கேளுங்க. அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. ஆல்ரெடி டவுட் சார் கேட்டா கேக்குதா mute சார்? பண்ணிருக்கேன். கௌஷிக் கேக்குதுப்பா, என்ன டவுட்ப்பா சொல்லுங்க. அதான் சார், நான் அப்பார் ஐடி கிரியேட் பண்ணேன் சார். அதில் என்ன கேட்குறாங்கன்னா இன்ஸ்டிடியூஷன் நேம் கேட்குறாங்க சார். ஆ ஆனால் என்னோட இன்ஸ்டிடியூஷனில் தேர் ஆஸ்கிங் போர்டு, ஆனால் என் போர்டு அந்த இதில் லிஸ்ட்லேயே இல்லை சார். சரி. அதுக்கு நீங்க ஸ்கூல் போயிட்டீங்கன்னா அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம இல்லை அந்த சார், இப்போ நான் நன்னுன்னு கொடுத்து பண்ணேன். அது வந்து கிரியேட் ஆகி வந்துருச்சு சார். அப்போ ஓகே கண்ணு, கிரியேட் ஆகி வந்துருச்சுன்னா நோ இஷ்யூ. கிரியேட் ஆகி வந்துருச்சுன்னா நோ இஷ்யூ. அப்போ உங்களுக்கு போர்டு எதுவும் இல்லைன்னா நன்னு கொடுத்துருக்கீங்க, கரெக்டு தான். உங்களுக்கு அப்பார் ஐடி வந்துருச்சுன்னா அந்த அப்பார் ஐடியை கொடுக்கும்போது உங்களோட அப்பார் ஐடியில் நீங்கள் நிறைய டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணியிருப்பீங்களா, அதை ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்கும், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கும், அவ்வளவுதான். ஓகே சார். ஒன்றும் வரி பண்ண தேவையில்லை, கரெக்டு தான். டோன்ட் வரி. சரிப்பா. ஸ்ருதி ஏஆர், கௌஷிக் டவுட் முடிஞ்சிருச்சு தானே? ஆமாம் சார், தேங்க்யூ சரிப்பா, சார். நீங்க மைக் மியூட் பண்ணிக்கோங்க. ஸ்ருதி ஏஆர், உங்க டவுட் என்ன? கௌஷிக் சக்சஸ்ஃபுல்லா நீங்க வந்து கேக்குதா? create பண்ணிட்டீங்க, வெரி குட். ஸ்ருதி ஏஆர் என்ன சொல்லுங்க. சார், ஓபிசி சர்டிபிகேட்டோட வேலிடிட்டி டேட் முடிஞ்சிருச்சு. பட் ஆனா அந்த கிரீமி லேயர்னு இருக்கிற இடத்துல நீங்க ஏதோ சொன்னீங்க, அது சரியா புரியல. இல்லக்கப்பா, எல்லாருக்குமே பிராக்கெட்ல கிரீமி லேயர்னு தான் வரும். வெளியில கிரீமி லேயருக்கு முதல் லைன், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லைன் பாத்தீங்கன்னா நாட் அப்படின்னு இருக்கும். நாட் பிலாங் டு த பர்சன், அப்போ அதுக்கப்புறம் பிராக்கெட்ல. அந்த நாட்டு தான் என். கிரீமி லேயர்ல இருக்கக்கூடிய கிரீமில இருக்க சி தான் சி, லேயர் தான் எல், NCL வந்துருச்சா? ஓகே 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 எல்லாருக்குமே சார். அப்படிதான் இருக்கும். நிறைய குழந்தைங்க பேரண்ட்ஸ் என்ன டவுட் பண்ணுறாங்க, பிராக்கெட்ல இருக்க கிரீமி லேயரை மட்டும் பார்த்துட்டு ஐயோ நான் ஓபிசி நான் கிரீமி லேயர்ல கிரீமி லேயர்னு நினைச்சுக்கிறாங்க. அந்த நான் கிரீமி லேயருங்கிற நாட் வந்து வெளியில இருக்கும். உங்களுக்கு ஓகே சார். கையில இருந்துருச்சுனாலே நீங்க NCL தான். ஓபிசி நான் கிரீமி லேயர் தான். கிரீமி லேயருக்கு சர்டிபிகேட்டே வராது. அதுதான் நான் சொன்னேன். ஓகே சார். அடுத்து இன்னொரு டவுட் சொல்லுங்க. இன்னொரு டவுட் இருக்கு சார். ஸ்கூல் சர்டிபிகேட்ல வந்து 10th மார்க் சர்டிபிகேட்ல என்னோட நேம் ஸ்ருதி ஏஆர்னு இனிஷியலோட அடிச்சுட்டாங்க, ஓகே, பிரிண்ட் ஜூம்லயும் பண்ணிட்டாங்க. அப்படிதான் அடிச்சிருக்காங்க. ஆதார்ல வந்து ஸ்ருதி ராஜ்குமார்னு இருக்கு என்னோட நேம். ஸ்கூல்ல தான் ஆதார்ல தப்பா உடனே அடிச்சிருக்காங்க. 10th மார்க் ஷீட்டை ப்ரூஃபா வச்சு ஆதார்ல ஸ்ருதி ஏஆர்னு ஆதார்ல மாத்துங்க.
ஓகே, ஆதார்ல மாத்தணும். ஓகே சார். ஆதார்ல மாத்துறது ஈஸி. யூ கேன் கோ டு த இ சேவை மையம் அண்ட் யூ கேன் சேஞ்ச் யுவர் செல்ஃப். யாரோட ஒரு கன்செஷனும் தேவையில்லை. பட் 10th சர்டிஃபிகேட்ல மாத்துறதுங்கிறது குதிரை கொம்பு. அது வேண்டாம். 10th எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஆதார்ல மாத்துனீங்கன்னா 4 நாள்ல அது ரிஃப்ளெக்ட் ஆயிடும். சார் பட் இது என்னோட தேர்ட் அட்டெம்ப்ட். லாஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுக்கும்போது இப்படிதான் இருந்துச்சு. லைக் ஆதார்ல வந்து வேற இருந்தது, மார்க் ஷீட்ல வேற இருந்தது. அப்ப அவங்க எதுவும் சொல்லல. ஈவன் இப்ப ஜேஇஇ மெயின் அப்ளிகேஷனுக்கு கூட ஒன்றும் சொல்லலப்பா, மாறி இருக்கிறது கூட போற மாதிரி கொடுத்துட்டாங்க. பட் த திங் இஸ் இப்ப நமக்கு ஸ்பெசிஃபிக்கா நோட்டிபிகேஷன் விட்டுட்டான். அதுவும் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி. போன வருஷம் நீங்க அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் வரல தானே? எஸ் சார், எஸ் சார். அவன் கேட்கறான், நம்ம கேட்கறத பண்ணிட்டா நம்ம பேனிக் ஆகாம, எக்ஸாம் டயத்துல ஸ்ட்ரெஸ் ஆகாம ரிலாக்ஸ்டா இருக்கலாம். அதுக்கு தான் ஓகே சார், தேங்க்யூ சார். கேட்கறத நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஓகேப்பா, ஓகே, ஆல் தி பெஸ்ட்பா. ஓகே சார். நீங்க மியூட் பண்ணிடுங்க. அடுத்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கவங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்க டவுட்டை கேட்கலாம். ஹலோ சார். எஸ் மேம், சொல்லுங்க மேம். சார், நாங்கள் ஆக்சுவலாக அபுதாபியில் இருக்கோம் சார். எஸ் மேம். இப்போ வந்து ஆக்சுவலாக எங்களுக்கு ஆதார் கார்டு வந்து அப்டேட்டடாக இல்லை. எஸ் மேம். எங்களுக்கு ஸ்கூல்லலாம் அப்பார் ஐடிலாம் கொடுக்கல. நாங்கள் இப்போ எதை வச்சு எப்படி பாஸ்போர்ட் வச்சு அப்ளை பண்ண முடியுமா சார்? மேம், அப்பார் ஐடிங்கிறது டிஜி லாக்கர்ல போய் நீங்க அப்பார் ஐடி ஜெனரேட் பண்ணிக்கலாம். டிஜி லாக்கர் ஓகே ஆப்பை சார். டவுன்லோட் பண்ணிட்டு அந்த டிஜி லாக்கர் ஆப்புக்குள்ள போய் நீங்க சர்ச்சில் போயிட்டு அப்பார் ஐடி அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா அது வரும். அதை கிளிக் பண்ணி அவங்க கேட்குற டீட்டெயில்லாம் நீங்க கொடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பார் ஐடி ஜெனரேட் ஆயிடும். நம்மளே பண்ணிக்கலாம் அப்பார் ஐடி, அது பிரச்சனை கிடையாது. ஓகே சார். பட் ஆதார் அப்டேஷனுக்கு நீங்க அது கண்டிப்பா இ சேவை மையத்துல போய் பண்ணி தான் ஆகணும். உங்க ஃபேஷியல் ரெகக்னிஷன் அப்டேட் பண்ணணும், தம்ப் இம்ப்ரெஷன் அப்டேட் பண்ணணும், உங்க போட்டோ அப்டேட் பண்ணணும். குழந்தையா இருக்க போட்டோ வந்து இப்ப இருக்கக்கூடாது. அண்ட் நேம் வந்து 10th மார்க் ஷீட்ல இருக்க மாதிரியே ஆதார்ல இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா அது மாதிரி மாத்தணும். இது மட்டும் நீங்க பார்க்கணும் மேடம். சார், இப்போ ஆக்சுவலாக வந்து போர்டு எக்ஸாம்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது. எங்களால் ட்ராவல் பண்ண முடியாது. பட் இது நீட் அப்ளிகேஷனுக்கே தேவைன்னும் போது நாங்கள் எப்படி சார் இதை அப்டேட் பண்ண முடியும்? மேம், இதுக்கு முன்னாடி கூட ஒரு சார் உங்களை மாதிரி தான் ஃபாரின்ல இருந்து தான் பேசினாங்க. இது என்ன ம் பண்றது, என்டிஏ தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும் மேடம். கண்டிப்பா ஃபாரின்ல படிக்கக்கூடிய குழந்தைங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து இது ரொம்ப பெரிய ஒரு சிரமமான ம் ஒரு விஷயம்தான். திடீர்னு இப்ப சொல்றேன், ம் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி சொல்லலாம். தாராளமா 3 மாசத்துக்கு ஆமாம் முன்னாடி சார். இதெல்லாம் எங்களுக்கு வேணும், நாங்க பிப்ரவரியில கால் ஃபார் பண்ணுவோம் அப்ளிகேஷன் அப்படின்னு நவம்பர் டிசம்பர்ல சொல்லிடலாம். ஆமாம். பார்ப்போம் மேடம் என்ன ஆப்ஷன்ஸ் கொண்டு வராங்கன்னு. பட் நிறைய பேர் அந்த அப்ளிகேஷன் டைம்ல இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குன்னு ரிக்வஸ்ட் வச்சு அவன் அதுக்கு தகுந்த மாதிரி ஆல்டர்னேட் பண்றாங்க. அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம் மேடம். சார், எனக்கு இன்னும் ஒன்லி ஒன் டவுட் சார். எஸ். ஆக்சுவலாக நாங்கள் பாண்டிச்சேரி, எங்களுக்கு பாண்டிச்சேரியில் வந்து ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு எல்லாம் இருந்தும் எங்களுக்கு வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஸோ எங்களால் பாண்டிச்சேரியில் எங்களால் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எடுக்க முடியுமா? மேம், நீங்க 5 இயர்ஸ்க்கு மேல இருந்தீங்கன்னா கண்டிப்பா எடுக்க முடியும். அதாவது 5 இயர்ஸ்க்கு மேல ரேஷன் கார்டு பாண்டிச்சேரியில இருந்து, பாண்டிச்சேரி அட்ரஸ்ல ரேஷன் கார்டு இருந்ததுன்னா உங்களால வாங்க முடியும். இருக்கு சார். எங்களுக்கு எங்க எங்க ஹஸ்பண்டோட நேட்டிவிட்டியும் அங்கதான் இருக்கு. பட் ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியல சார். மேம், அந்த அந்த ஒரு பர்டிகுலர் ரேஷன் கார்டுல மதர் நேம், ஃபாதர் நேம், சைல்டு நேம் இதெல்லாம் இருக்கணும். அப்ப கொடுப்பாங்க. ஓகே சார். ஓகே சார், தேங்க்யூ சார். சார் நான் பேசுறேங்களா? ஜேவியர் சொல்லுங்க. ஜேவியர் டெரன்ஸ் சொல்லுங்க. ஜேவியர் சொல்லுங்கப்பா. ஹலோ ஜேவியர். ஓகே, ஜெசிகா லைன்ல இருக்கீங்களா? ஜெசிகா லைன்ல இருந்தா உங்க டவுட் என்னன்னு கேளுங்க. ஜெசிகா. சார் மசூத் சொல்லட்டுங்களா? மசூத் சார் சொல்லுங்க. ஜெசிகா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா. மசூத் சொல்லுங்க சார். எஸ் சார், சொல்லுங்க சார். சார் இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நான் துபாயில இருக்கேன். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே இமீடியட்டா நான் வந்து பையனுக்கு ஊருக்கு அனுப்பலான்னு இருக்கேன். இந்த ஆதார் கார்டு அப்டேட் பண்றதுக்கு பயோமெட்ரிக் மட்டும் தான் அப்டேட் பண்ணணும். ஆல்ரெடி இருக்கு, ஆனால் 15 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு அப்டேட் பண்ணணுங்கிறதுக்காக அனுப்புறேன். ஆனா இப்போ வந்து ஆதார் கார்டு இப்போ 25 போல ஊருக்கு போயிட்டு பண்ணிடுவான். ஆனா அது ஆன்லைன்ல வந்துரும்ல, அது அப்ளிகேஷன் நம்ம பண்றதுக்குள்ள வந்துரும்ல, அது ஒன்றும் பிரச்சனை கண்டிப்பா இருக்காதுல்ல? வந்துரும் சார். மேக்ஸிமம் 10 days சார், மேக்ஸிமம் 10 days. ஓகே.
அதாவது ஓகே உங்களுக்கு ஆன்லைன்ல ரிஃப்ளெக்ட் ஆகிறது, அதாவது அந்த ஆதார் நம்பர் நீங்க என்டர் பண்ணாலே போதும், உங்களோட ஃபேஷியல் ரெக்கக்னிஷன், பயோமெட்ரிக்கு, அதுக்கப்புறம் உங்க நேமு எல்லாமே புதுசா ரிஃப்ளெக்ட் ஆகியே வந்துடும். நீங்க நம்பர் போட்டாலே வித்தின் 4 to 5 டேஸ்ல, 10 டேஸ்ல உங்களுக்கு அந்த ஓகே டிஜிட்டலி ஓகே ஜெனரேட்டட் காப்பியும் மேபி ஃபிசிக்கல் காப்பி உங்க அட்ரஸ்க்கு அனுப்புற மாதிரி ஆப்ஷன் இருக்கா. சில பேருக்கு அனுப்புறான், சில பேருக்கு அனுப்பல, எனக்கு தெரியல அது என்ன மெத்தட் அவங்க ஃபாலோ பண்றாங்கன்னு. பட் டிஜிட்டலி நீங்க டவுன்லோட் பண்ணுவீங்க இல்லையா ஒரு காப்பி, அதுல 10 டேஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகி வந்துடும் சார். ஆமாம். மேக்ஸிமம் 10 டேஸ் சார். ஓகே சார், அதான் ரிஸ்க் எதுவும் எடுக்க வேணான்ட்டு நான் வந்து ஊருக்கு அனுப்பிடலான்னு பார்க்குறேன். ஜஸ்ட் 1 வீக் அனுப்பி முடிச்சுட்டு வந்துடலான்ட்டு. கரெக்ட் சார். அப்புறம் சார், இந்த கம்யூனிட்டி இந்த இது சொன்னீங்களா, ஓபிசி வந்து 31 மார்ச்சோட முடியும்னு சொன்னீங்கல்ல. ஆமா ஆமா இப்போ அப்ளிகேஷன் வந்து அதுக்கு முன்னாடியே வரும்போது அந்த 31 மார்ச்சோட முடியிற சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணலாமா, இல்லை எப்படி அது பண்ணுவாங்க? சார் யூஸ்வலா, அதாவது சார் நான் வந்து 2008-9 எம்எடு பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் படித்தேன் சார், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி. அப்போ ஓபிசி நான் கிரிமி லேயர் இன்ட்ரடியூஸ் பண்ண புதுசு. அப்போ இருந்து எனக்கு செவரல் அப்ளிகேஷன் அப்பாயின்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அதே போல் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் பேஸ்டு அப்பாயின்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அல்லது அட்மிஷன் ஓரியன்டாக இருந்தாலும் சரி, நம்ம அட்மிஷன் டயத்தில் என்ன சர்டிஃபிகேட் வச்சு அப்லோட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறோமோ அது அந்த பர்டிகுலர் எக்ஸாம் பேஸ்டு அட்மிஷன் அந்த பர்டிகுலர் அகாடமிக் இயர் வரைக்கும் செல்லும் அப்படிங்கிறது. அதாவது நீங்கள் மார்ச் 31க்குள்ளே அப்ளிகேஷன் போட்டுறீங்கன்னா, இப்போ நீ 2025 மார்க்ஸை பேஸ் பண்ணி எந்த அட்மிஷன் பண்ணாலும் அந்த சர்டிஃபிகேட்டே போதுங்கிறது ரூல்ஸ் சார். அதனால அக்செப்ட் பண்ணிக்கிறது ஓகே வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கு. ஒருவேளை இல்லைன்னாலும் உங்ககிட்ட இருக்கிற சர்டிஃபிகேட் ஆல்ரெடி நீங்க வாங்கிடுறீங்கன்னா அதை புதுசா வாங்குறது உடனே கொடுத்துருவான், 4 நாள்ல கொடுத்துருவான் அடுத்த வருஷத்துக்குமே. ஓகே. அப்போ அப்ளை பண்ணும்போது இருக்கிற சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணிடலாம். அதோட கவுன்சிலிங் டைம்ல புதுசா புது சர்டிஃபிகேட் கொடுத்துக்கலாம், அப்படி சொல்றீங்களா? வாங்கிக்கலாம் 4 டேஸ்ல வந்துடும், 4 டேஸ்ல வந்துடும் சார். ஓகே 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 எஸ் சார். ஓகே இதுவே சார், தேங்க்யூ உங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ. டைம் அப்பார் கார்டு இருக்காது. தான் நான் வந்து எஸ் சரி சார், சொல்லுங்க சார். அப்பார் கார்டு தான் கொஞ்சம் இதா இருக்கு. இப்போ ஸ்கூல்ல கேட்டிருக்கேன், இங்க துபாயில வந்து சிபிஎஸ்இ ஸ்கூல்ல கேட்டிருக்கேன். எஸ் சார். நம்மளா பண்ண முடியும்ட்டு சொல்றீங்க. இப்போ ஆப் மூலமா இருக்கு, நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். எஸ் சார், நம்ம பண்ணலாம் சார். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணிட்டாங்க. டிஜிலாக்கரில் போய் அப்பார் அப்படின்னு சர்ச் பண்ணி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிட்டாங்க. ஈவன் அப்பார் வெப்சைட்லேயுமே கூட நம்ம ஜென்ரேட் பண்ண, அவன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கூல் டெமோகிராஃபி அந்த ஸ்கூலோட டீட்டெயில் கேட்குறானே ஒழிய அதர் தென் தட் உங்களுக்கு கிரியேட் பண்ணுறது நம்மளே கிரியேட் பண்ணி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டாங்க சார். நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே சார், நான் ட்ரை பண்ணேன். எஸ் சார். ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ. சரிங்க சார். ஓகே சார். அஃபியா லைனில் இருக்கீங்களா? உங்கள் டவுட் ஹலோ சொல்லுங்க. சார், சொல்லுங்க. இப்போ வந்து எனக்கு வந்து 10th சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சார், இப்போ வந்து 10th மார்க் ஷீட்ல இருக்கிற மாதிரியே எனக்கு வந்து ஆதார் கார்டுலயும் இனிஷியல் பின்னாடியே இருக்கு சார், அது பிரச்சனை இல்லை சார். இப்போ வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல என்னோட இனிஷியல் வந்து முன்னாடி வச்சு இது பண்ணியிருக்காங்க, கம்யூனிட்டி சர்டிபிகேட் சேஞ்ச் பண்ணணுமா? தட் டசன்ட் மேட்டர்ப்பா. அதாவது இனிஷியல் வந்து எக்ஸாம்பிளுக்கு என் பேர் வி செந்தில்நாதன், செந்தில்நாதன் வி அப்படின்னு இருந்தாலும் விங்கிறது தான் என்னோட இனிஷியல். முன்னாடியும் இருக்கலாம் பின்னாடியும் இருக்கலாம். வியோட எக்ஸ்பேன்ஷன் என்ன? வெங்கடாச்சலம், எங்கள் அப்பா பேர். ஸோ இனிஷியல் வந்து முன்னாடி இருந்தாலும் பின்னாடி இருந்தாலும் தட் டசன்ட் மேட்டர். அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதை மாற்றணுங்கிற அவசியம்லாம் கிடையவே கிடையாது. அதை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். மோர் ஓவர், நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னு சொல்கிறீங்க, அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அட்மிஷனுக்கு தான் தேவைப்படும். அட்மிஷன்லலாம் இது இஷ்யூவே ஆகாது. ஓகே சார். சரி. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே ஓகே. ரேகா ஆனந்த் லைன்ல இருந்தீங்கன்னா உங்க டவுட், அஃபியா உங்க டவுட் கேளுங்க. அடுத்து அவங்க அஃபியா. இப்போ வந்து இப்போ ஓபிசி சர்டிபிகேட் வந்து இப்போ நாங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடியே வந்து அது முடியாது இல்ல சார், March 31. அப்போ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாமா சார்? கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க 2024ல வாங்கினதா? ஆமா சார். 2024ல வாங்கினது தான் எல்லாருமே யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா இப்ப வாங்கினாலும் இல்ல உங்களுக்கு மார்ச் 31ஓட முடிஞ்சு போயிடும். இன்னைக்கு வாங்கினாலும் மார்ச் 31 2025ஓட அது வேலிடிட்டி முடிஞ்சு போயிடும். அதனால நீங்க 2024ல வாங்கினதோட வேலிடிட்டி மார்ச் 2025 வரைக்கும் இருக்கு, March 31. அதுதான் யூஸ் பண்ணணும். நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணா நீட்க்கு அப்ப அதை யூஸ் பண்ணிக்கலாம்ல சார்? 2024ல வாங்கினதை நீங்க அப்ளை பண்ண யூஸ் பண்ணணும்னு நான் சொல்றேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீங்க 2023ல வாங்கினது 2020ல அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. யூ ஷுட் கெட் ஃபார் 2024 to 2025. இந்த வருஷம் வாங்கியிருக்கணும். அதாவது April 1, 2024 அப்புறம் வாங்கினதை தான் அப்ளை பண்ணணும்.
ஓகே சார். இப்போ வந்து இப்போ அப்பார் ஐடி ஸ்கூல்ல கேட்கணும்னு சொல்றீங்களா சார்? அவங்களோட அப்ரோச் பண்ணணும்னா இப்போ அது என்ன மாதிரி சார் டீட்டெயில்ஸ் கேட்கணும் ஸ்கூல்ஸ்ட்ட? இல்லை கண்ணு, ஆக்சுவலி இது நம்ம ஓனாக கிரியேட் பண்ணிக்கிறது. டிஜி லாக்கரில் போய் நீங்கள் டிஜி லாக்கர் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் அப்பார்னு சர்ச்சில் போயிட்டு அப்பார்னு சர்ச் பண்ணி அந்த ஐடி வரும்போது அவங்க கேட்குற டீட்டெயிலாம் கொடுக்கணும். சம்டைம்ஸ் சில இஷ்யூ வந்துச்சுன்னா நம்ம ஸ்கூலோட ஹெல்ப்பை கேட்கலாம். ஸ்கூலில் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே சார். தேங்க்யூ இன்னும் சார். அவங்களுக்கு அப்பார் ஐடினா என்ன என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து எல்லா ஸ்கூல்ஸ் எல்லா இதுக்குமே. ஸோ அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு முறையாக ஹெல்ப் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். அதர் தென் தட் நீங்கள் போய் நீங்கள் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுங்கிறது தான் அவங்களும் கைட் பண்ணுவாங்க. சரியா? ஓகே சார். ஆல் தி பெஸ்ட்ப்பா, ஆல் தி பெஸ்ட். சிவகுமார் லைன்ல இருந்தீங்கன்னா அன்மியூட் பண்ணிட்டு உங்க டவுட் கேளுங்க. சிவகுமார் சார். சார் குட் மார்னிங் சார். நான் சிவகுமார் பேசுறேன் சார். எஸ் சார். சார் என் டாக்டர் வந்து தமிழ்நாட்டில் ஒரு 4 இடத்துல படிச்சாங்க சார், 6th ல இருந்து 12th வரைக்கும். அவங்களுக்கு வந்து இப்போ என்னன்னா, நான் இந்த போனிஃபைட் சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் வேணும் சார், அதனால தான் கேட்டேன், நான் ஃபோன் பண்ணேன். அவங்க என்னன்னா, இப்போ போனிஃபைட் சர்டிஃபிகேட் வாங்குறது வந்து அந்த ஸ்கூல்ல கொடுக்குற ஃபார்மெட்லேயே வாங்கிக்கலாமா, இல்லை என்டிஏலேருந்து ஏதோ ஃபார்மெட் மாதிரி ஏதோ கொடுப்பாங்களா சார், அதில் தான் வாங்கணுமா சார்? சார், போனஃபைட் சர்டிஃபிகேட்டுக்கு ஃபார்மேட் கிடையவே கிடையாது. ஒவ்வொரு ஸ்கூலும் ஓகே சார். ஒவ்வொரு காலேஜும் அவங்களுக்குன்னு ஒரு ஃபார்மேட் வச்சிருப்பாங்க. சில காலேஜ் சில ரைட் சார். ஸ்கூல்ல வந்து ஃபோட்டோவோட கொடுப்பாங்க, சில ஸ்கூல்ல ஃபோட்டோ இல்லாம கொடுப்பாங்க. ஸோ சில ஸ்கூல்ல பிரின்சிபல் கொடுப்பாங்க, சில ஸ்கூல்ல ஹெச்எம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நீங்க அந்தந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஃபார்மேட்ல தான் வாங்கணும். அதுதான் அக்செப்டபிள். போனஃபைட் சர்டிஃபிகேட்டுக்குன்னு ஒரு காமனான ஃபார்மேட் கிடையாது. ஆ சரி சார். இன்னொரு சின்ன டவுட் சார். இப்போ என்னாச்சுன்னா, அவங்க நேம் வந்து என்னாச்சுன்னா சார், இதை நேம் கன்ஃபியூஷன் இருந்தது. முன்னாடி அவங்க வந்து 10th படிக்கிற வரைக்கும் எஸ் தனிஜாஸ்ரீன்னு இருந்தது. அவங்க 10th போனோடனே சிபிஎஸ்சி போர்டில் மாற்ற சொன்னதுனால தனிஜாஸ்ரீ சிவகுமார்னு மாத்திட்டாங்க. இப்போ வந்து அவங்க 6th ல இருந்து 9th வரைக்கும் வந்து பேர் வேற மாதிரி இருக்கு. இப்போ அந்த மாதிரி போனிஃபைட் சர்டிஃபிகேட் வந்து இப்போ இருக்கிற பேர்ல தனிஜாஸ்ரீ சிவகுமார்ங்கிற பேர்ல கொடுப்பாங்களா சார்? அப்படி கேட்டா வாங்க முடியுமா சார்? சார், அதாவது நம்ம வந்து அவங்க அந்த ஸ்கூல்ல நீங்க படிக்கும் போது என்ன ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க ரெஜிஸ்டர்ல என்ன நேம் இருந்துச்சோ, அதாவது ஒரு ஸ்கூல்ல இருந்து இன்னொரு ஸ்கூல் மாறும்போது உங்களுக்கு டிசின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க சார். உங்ககிட்ட ஒரு ஆமா டிசி சார். ஆனா ஒவ்வொரு ஸ்கூல்ல நீங்க படிச்சதுக்கு ஆதாரமா அவங்க கிட்ட டூப்ளிகேட் டிசி வச்சிருப்பாங்க அவங்க. அதுல அந்த சரி டிசி சார். என்ன நேம் இருக்கோ அது போட்டு தான் கொடுப்பாங்க. போனஃபைட் சர்டிஃபிகேட்டை பத்தி நீங்க ரொம்ப ஒரி பண்ண நம்ம தேவையில்லை. காரணம் என்னன்னாங்க சார், சரி போனஃபைட் சார். சர்டிஃபிகேட்டுங்கிறது அட்மிஷன் டைம்ல தேவைப்படுறது. அட்மிஷன் டைம்ல சரி போனஃபைட் சார். சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ண போற ஆஃபீஸர் யாருன்னா, உங்களுக்கு என்ன கல்லூரி சீட்டு கிடைச்சிருக்கோ அந்த கல்லூரியில இருக்கக்கூடிய 3 பேர். அந்த 3 பேர்கிட்ட நீங்க இப்ப நம்ம சொல்றோம்ல, நம்ம டிஸ்கஸ் பண்றோம்ல, இந்த மாதிரி அவங்க கிட்ட அழகா நம்ம இந்த மாதிரி விவரத்தை எடுத்து சொல்லிட்டோம்னா தே வில் அக்செப்ட். மோர் சரி சார். அந்த ஒரு லெட்டர்ல இருந்தது எஸ்ன்னு இருந்தது, இப்ப இங்க வந்து சிவகுமார்னு இருக்கு. அது ம் என் நேம் தான், அது ஃபாதர் நேம் தான். அந்த ம் சிஸ்டத்துல படிக்கும்போது ம் ஃபாதர் நேம் இல்ல. சிஸ்டம் மாறும்போது, போர்டு மாறும்போது அந்த நேமோட எக்ஸ்பேன்ஷன் கேட்டாங்கன்னு நம்ம சொல்லிட்டோம்னா அந்த அட்மிஷன் இருக்கக்கூடிய வெரிஃபைங் ஆஃபீஸர்ஸ் ஓகே சொல்லி ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. திஸ் இஸ் ஹேப்பனிங் எவ்ரி இயர் சார். ஏன்னா போர்டு டு சிபிஎஸ்சி ஷிஃப்ட் ஆகும்போது இந்த இஷ்யூ வருது. நிறைய குழந்தைங்க ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் டைம்ல இந்த இதோட வருவாங்க. பட் இது வந்து ஒரு ப்ராப்ளமே கிடையாது. அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. பெரிய லெவல்க்கெல்லாம் போகாது. உங்களுக்கு அட்மிஷன் ஸ்மூத்தா நடக்கும். சரி சார். ரைட் போனஃபைட் சார். ஸ்கூல்ல கொடுக்குற மாதிரியே வாங்கிக்கோங்க. நம்மளோட பொறுப்பு சரி சார். ஆஃபீஸர்ஸ் கிட்ட அட்மிஷன் டைம்ல நமக்கு சீட் அலாட் ஆனதுக்கு அப்புறம், அலாட் ஆகுறதுலாம் பிரச்சனை இருக்காது. அந்த அட்மிஷன் டைம்ல 3 வெரிஃபிகேஷன் ஆஃபீஸர்ஸ் கிட்ட போயிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது எஸ் இஸ் எக்ஸ்பேன்ஷன், அது ஷார்ட் அக்ரோனிம் ஆஃப் மை நேம். எஸ்ங்கிறது என்னோட நேம் தான் அப்படின்னு நீங்க ஃபாதர் நீங்க சொல்லிட்டீங்கன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அக்செப்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அட்மிஷன் ஆ ப்ரொசீஜர் நீட்டா போயிடும். ஸோ நோ இஷ்யூ. எஸ் சார். எஸ் சார். ஓகே சார். தேங்க்யூ வெரி மச் சார். எஸ் சார், வெல்கம் சார். மணி லைன்ல இருந்தா அன்மியூட் பண்ணிட்டு உங்க டவுட் கேளுங்க. 40 மினிட்ஸ் மீட்டிங் தான், ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிடும். நீங்க கேளுங்க, உங்க டவுட் என்னன்னு கேளுங்க. ஹலோ சார். சொல்லுங்க. ஹலோ சார். சொல்லுங்கப்பா, சார் நான் கேக்குது. டிஜி லாக்கர்ல வந்து இந்த நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் மட்டும் கொடுத்து அந்த 12 digit நம்பர் வந்துருச்சு. ஆனா அதுதான் கன்ஃபார்மா தெரியலையே சார். அதுதான்ப்பா, 12 டிஜிட் நம்பர் தான் உங்க அப்பார் ஐடி. நோ இஷ்யூ. அந்த அப்பார் ஐடியில வேற ஏதாவது நீங்க என்ட்ரி உங்க ஸ்கூல்ல போய் ஒரு தடவை கேளுங்க. அவங்க ஏதாவது அந்த அப்பார் ஐடி இதுதான் என்னோட அப்பார் ஐடி நம்பர் சார், நான் ஜென்ரேட் பண்ணிருக்கேன்னு நீங்க ஸ்கூல்ல கொடுங்க. அவங்க மேபி ஏதாவது கனெக்ட் பண்ற மாதிரி இருந்தா பண்ணுவாங்க. ஓகே சார். இன்னொரு டவுட் இருக்கு சார். சொல்லுங்க.
சார் இந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட்டே எனஃபா சார் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு? இல்ல நிறைய பேர் இந்த தனித்தனியா பிசி நான் கிரீமில என்ன சொல்றாங்க என்னன்னு தெரியலையே சார். அண்ணே இப்போ நீங்க வந்து நீங்க என்ன கம்யூனிட்டி? நான் வந்து ஓபிசி என்சிஎல் சார். தங்கம் ஓபிசி என்சிஎல் சர்டிபிகேட் கம்யூனிட்டி சர்டிபிகேட் என்ன வச்சிருக்கீங்க? பிசியா, பிசிஎம்மா, எம்பிசி? டிஎன்சி 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 சார். எம்பிசி டிஎன்சினா ஒன்றும் இல்லை, எம்பிசி தான் மோஸ்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டி. எம்பிசி டிஎன்சி ரெண்டும் ஒன்று தான் கண்ணு. சி இப்போ ஸ்டேட்ல கொடுத்த சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் லெவல்ல 85% ரிசர்வேஷன்ல அட்மிஷனுக்கு அது ஒத்து வருங்கன்னு. ஓகேயா? ஸ்டேட் கோட்டா சார். உங்ககிட்ட ஸ்டேட்ல கொடுத்த தாசில்தார் கொடுத்த சர்டிஃபிகேட்ல டெபுட்டி தாசில்தார் சைன் போட்டு கொடுத்துருப்பாரு இல்லையா, அது வந்து உங்களுக்கு எதுக்கு? தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவுக்கு கண்ணு. ஆல் இந்தியா கோட்டாவுக்கும் நீட் அப்ளிகேஷனுக்கும் உங்களுக்கு இந்த எம்பிசி டிஎன்சி சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ண முடியாது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? சார். அப்ப அதுக்கு நீங்க என்ன வாங்கணும்னா இ சேவை மையத்துல போயிட்டு ஓபிசி நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட் எனக்கு வேணும்னு உங்க எம்பிசி சர்டிஃபிகேட் எடுத்துட்டு போய் கேட்கணும். அவங்க சில டீடைல்ஸ்லாம் கேட்பாங்க, வருட வருமான சான்றிதழ், அப்புறம் அது இது உங்க போட்டோ, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அதெல்லாம் நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க இ சேவை மையம் உங்க வீட்டுக்கு பக்கத்துலயே இருக்கலாம், உங்க தெருவிலேயே இருக்கலாம், உங்க கடைவீதி பக்கம் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். அங்க அப்ளை பண்ணிட்டீங்க, நீங்க வேற எங்கேயும் டிராவல் பண்ணி போக வேண்டாம், உங்க ஊர்லயே இ சேவை மையம் இருக்கும், அங்க போய் அப்ளை பண்ணிடுங்க. அவங்க கேட்குற டீட்டெயில் எல்லாம் கொடுத்து 4 நாள்ல ஓபிசி நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் வரும். அதை வச்சு தான் நீங்க நீட்டுக்கு அப்ளை பண்ணணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிசி, பிசி முஸ்லிம், பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இந்த 3 கேட்டகரியில வரவங்களும் நீட் அப்ளை பண்ணும்போது அவங்க வருட வருமானம்லாம் அவங்க சொல்ற கிரைட்டீரியாவுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா ஓபிசி நான் கிரீமி லேயர்னு அப்ளை பண்ணணும். பாஸ் மார்க் கம்மியா இருக்கும், கட் ஆஃப் கம்மியா இருக்கும். அதே போல எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்டி ஸ்டூடெண்டா இருக்காங்கன்னா அவங்களுக்கு தமிழ்நாடு லெவல்ல கொடுத்த சர்டிஃபிகேட்டை வச்சே நீட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். பட் பிசி, பிசிஎம், எம்பிசி சார் அப்படிங்கிறவங்க தமிழ்நாடு சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ண முடியாது. தமிழ்நாட்டிலேயே இ சேவை மையத்தில் போய் ஓபிசி நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட் வாங்கி அப்ளை பண்ணணும். சரியாப்பா? எஸ் சார், எஸ் சார். ரொம்ப இம்பார்ட்டன்ட் டவுட், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ்ப்பா. சார் ஆனா நான் போன தடவை எழுதினப்ப அது கேட்கலையே சார். போன தடவை கேட்கலப்பா, இந்த தடவை ஜேஇக்கு கேட்டிருக்கிறாங்க, அப்ப நீட்டுக்கும் கேட்பாங்க. அப்பதான் உங்களுக்கு என்ன வரும், ஓபிசி நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட் நம்பர்லாம் கேட்பாங்க. அப்போ கண்டிப்பா நம்ம அதை என்ட்ரு பண்ற நிலைமை கண்டிப்பா வரும். இந்த தடவை கண்டிப்பா உண்டு, அதனால வாங்கிருங்க. சரிங்க சார், நன்றி சார். ஆல் தி பெஸ்ட்ப்பா, ஆல் தி பெஸ்ட். கலையரசி மேம், உங்களுக்கு டவுட் இருந்தா கேளுங்க. இன்னொரு ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் மேடம். என்னுடைய டாட்டர் சர்டிபிகேட்ல வந்து 10th and +2 சர்டிபிகேட்ல வந்து இனிஷியல் முன்னாடி இருக்குதுங்க சார். எஸ் மேம். இப்ப நாங்க வாங்கி இருக்கிற நேட்டிவிட்டி சர்டிபிகேட், ஓபிசி சர்டிபிகேட், கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல எல்லாம் வந்து இனிஷியல் பின்னாடி இருக்குங்க சார். இது ஏதாவது இஷ்யூ ஆகுங்களா? எந்த இஷ்யூவும் ஆகாது மேடம். இனிஷியல் முன்னாடி பின்னாடி இருக்கிறது ப்ராப்ளமே கிடையாது. காரணம் என்னன்னா ஜஸ்ட் அது வி செந்தில்நாதன் என் பேருனா செந்தில்நாதன் வினாலும் என்னோட இனிஷியல் பின்னாடியும் போட்டுக்கலாம், முன்னாடியும் போடலாம். அது வந்து ஒவ்வொரு சிஸ்டம்லயும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ நான் ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது அவனே சொல்லிடுறான் இனிஷியல் பின்னாடி நேமுக்கு அடுத்து இனிஷியல் போடுங்கிறான். ஒரு இதுக்கு அப்பாயின்மெண்ட் இதுக்கெல்லாம் போடும்போது இனிஷியல் போட்டுட்டு உங்க நேம் போடுங்கன்னு சொல்றான். இது ப்ராப்ளமே கிடையாது, ப்ராப்ளமே கிடையாது. ஓகேங்க சார். இப்ப நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வந்து வேலிடிட்டி எவ்வளவு நாளுங்க சார்? நேட்டிவிட்டி சர்டிபிகேட்டுக்கு வேலிடிட்டி கிடையாது மேடம். ஒருவேளை வேலிடிட்டி அப்படிங்கிற ப்ராப்ளம் உங்களுக்கு டவுட் வந்தா கூட 3 இயர்ஸ்க்குள்ள வாங்கியிருந்தீங்கன்னா நோ இஷ்யூ. ஓகேங்க சார். 24ல தான் வாங்கணும். அப்பனா நோ இஷ்யூ. நேட்டிவிட்டிக்கு வேலிடிட்டியே கிடையாது. ஏன் நான் 3 இயர்ஸ்னு சொல்றேன்னா 3 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த போட்டோ இருக்காது, கொஞ்சம் பழைய ஃபார்மேட்ல இருக்கும். இப்போ 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபார்மேட் மாத்தினாங்க, அதனால 3 இயர்ஸ்னு சொன்னேன், வேற ஒன்றும் கிடையாது. பட் வேலிடிட்டி நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு கிடையாது மேடம், அன்லிமிட்டெட் தான். ஓகேங்க சார். சார் அப்புறம் இன்னொரு டவுட்டுங்க சார். இப்போ ஓபிசி என்சிஎல் வந்து 24ல வாங்கியிருக்கோம் சார். இப்ப நம்ம வந்து இப்ப அப்ளை பண்ணும்போது தேவைங்களா இந்த சர்டிபிகேட்? நம்பர் கேட்குறாங்க மேடம், அப்ளிகேஷன் நம்பர். இந்த தடவை அப்ளிகேஷன்ல அதாவது சர்டிஃபிகேட் நம்பர் வந்து என்டர் பண்ண சொல்லி கேட்க போறாங்க இந்த தடவை. ஏன்னா ஜேஇஇ மெயினுக்கு நம்ம அப்ளிகேஷன் டெமோ போடும்போது ஓபிசி நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட்டோட நம்பர் கேட்டிருக்காங்க. ஓகேங்க சார். இந்த இப்ப நம்ம சர்டிஃபிகேட் நம்பர் அப்ளிகேஷன் போடும்போது இந்த நம்பர் என்டர் பண்ணணும். எஸ் மேம். நம்பர் என்டர் பண்ணா இப்ப நான் லாஸ்ட் இயர் வாங்குனது இப்ப இந்த ஏப்ரல்குள்ள வரைக்கும் நம்மளுக்கு வேலிடிட்டி இருக்கும் இல்லைங்க சார்? மார்ச் 31 வரை இருக்கும். எஸ் மேம்.
அதுதான் இப்ப அதுக்குள்ள எல்லாமே வந்து ஃபார்ட்டி அப்ளிகேஷன். வந்துருச்சு. மேம் இப்போ அப்ளிகேஷன் போடுற எல்லாருமே அது வரைக்கும் தான் போட போறாங்க, நமக்கு மட்டும் கிடையாது. இப்போ உங்க குழந்தைக்கு மட்டும் இந்த மெத்தட் கிடையாது. நீட் 2025 அப்ளை பண்ண போற அத்தனை ஓபிசி நான் கிரீமி லேயர் ஸ்டூடெண்ட்டும் மார்ச் 31 2025ல எக்ஸ்பைரி ஆகிறத வச்சு தான் அப்ளை பண்ணுறாங்க. ஓகே ஓகே. ஸோ நோ இஷ்யூ. இப்ப இதை வச்சு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம திருப்பி வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்ப நம்ம வந்து இன்னொரு சர்டிபிகேட் வாங்கிக்கணுமா சார் ஓபிசி? மேம் அந்த டயத்துல நமக்கு ப்ராஸ்பெக்டஸ்ல கொடுப்பாங்க. ஆக்சுவலி நமக்கு ஆல் இந்தியா கோட்டாவுக்கு தான் ஓபிசி நான் கிரீமி லேயர் சர்டிபிகேட் அட்மிஷனுக்கு. ஸ்டேட் கோட்டாவுக்கு போனீங்கன்னா அது தேவையே இல்லை. ஸோ இப்போ ஆல் இந்தியா கோட்டால ஓபிசி நான் கிரீமி லேயர் சர்டிபிகேட் வேணுங்கும் போது அப்ப அவன் ப்ராஸ்பெக்டஸ்ல கொடுப்பான். நீங்க அப்ளிகேஷன் போடும்போது என்ன பயன்படுத்துனீங்களோ அதையே யூஸ் பண்ணிக்கலாம்னு ஒரு லைன் கொடுப்பான் யூஸ்வலா. அது கொடுத்திருந்தா நீங்க புதுசு வாங்குறது ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம். ஆல்ரெடி நீங்க வாங்கிட்டீங்கிறதுனால புதுசு அப்ளை பண்ணா அவன் சிஸ்டத்துல ஜென்ரேட்டடா இருக்கும், ஆல்ரெடி இவங்க வாங்கியிருக்காங்க போன வருஷம் ரீசெண்டா அப்படின்னு. உடனே 4 daysல உங்களுக்கு வந்துடும். ஓகேங்க சார். எஸ் மேம், எஸ் மேம். ஓகேங்க சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம். ஸ்ரீதேவி ராஜன், உங்களுக்கு டவுட் இருந்தா கேளுங்க. சொல்லுங்க, என்ன டவுட்பா? கதர்மா சார் சொல்லுங்க சார். எனக்கு ஒரு டவுட் சார். ஆ சார், ஆதார் கார்டு இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தீங்களா சார்? என்னுடைய ஆதார் கார்டுல வந்து இனிஷியல் இல்ல சார், ஆனா 10th மார்க் ஷீட்ல வந்து இனிஷியல் இருக்கு சார். இ சேவை 100% மையத்துல போய் இனிஷியல் வரணும். 100% இனிஷியல் உங்க ஆதார் கார்டுல வரணும். 10th மார்க் ஷீட்ல இருக்க மாதிரியே சார் அதுக்காக தான் சார் இ சேவை மையத்துல போய் நாங்க கேட்டிருந்தோம் சார். அதுக்கு வந்து 10th உடைய மார்க் ஷீட், ஒரிஜினல் மார்க் ஷீட் கேட்டிருந்தாங்க சார். நான் இப்போ கரண்ட் 12th இயர் படிச்சுட்டு இருக்கேன் சார். ஸ்கூல்ல கேட்டதுக்கு வந்து 12th முடிச்சுட்டு போகும்போது தான் 10th ஒரிஜினல் மார்க் ஷீட் தருவோம், இப்போ தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல சார். And you have to explain the situation to your school authority. ஸ்கூல் அத்தாரிட்டி கிட்ட போய் நீங்க இருக்கக்கூடிய நிலைமைய விளக்கி சொல்லணும் உங்க பேரண்ட்ஸ். இப்போ February 7th February 1st வீக்ல நீட் 2025 அப்ளிகேஷன் ஓப்பன் ஆக போகுது. அப்படி ஓப்பன் ஆகும்போது எங்க ஆதார் வந்து அப்டேட்டடா இருக்கணும். ஏன்னா ஆதார் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணும்போது அதுல இருக்கிற நேமும் 10th மார்க் ஷீட் நேமும் ஒன்னா இருந்தே ஆகணும். அப்போ நாங்க வந்து அதுக்கு 10th மார்க் ஷீட் ஒரு 2 days எங்களுக்கு ரிலீஸ் பண்ணி கொடுங்க. நாங்க போய் எமிஸ் ஐடி அப்டேட் பண்ணிட்டு again we will return the certificate, original certificate to the school. ஒரு லெட்டர் வேணாலும் நாங்க எழுதி கொடுக்குறோம், இந்த மாதிரி நாங்க 10th மார்க் ஷீட் உங்ககிட்ட இருந்து வாங்குறோம். within a day நாங்க எமிஸ்ல இ சேவை மையத்துல போய் எங்க ஆதார அப்டேட் பண்ணின உடனே 10th ஒரிஜினலை ஸ்கூல்ல ரிட்டர்ன் பண்ணிட்டு திருப்பியும் ஸ்கூல் முடிக்கும் போது வாங்கிக்கிறோம் அப்படின்னு ஒரு கன்சென்ட் லெட்டர் எழுதி கொடுக்க சொல்லுங்க. உங்க பேரண்ட்டை எழுதி கொண்டு போக சொல்லுங்க. டு பிரின்சிபல் அத்தாரிட்டிக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க, கண்டிப்பா கொடுப்பாங்க. சார், இப்ப கம்ப்யூட்டரைஸ்ட் கம்யூனிட்டியும் கேக்குறாங்க சார். அந்த கம்ப்யூட்டரைஸ்ட் கம்யூனிட்டி இப்ப அது பண்ணணும்னாலும் அதுக்கும் ஆதார் தான் சார் கேக்குறாங்க. பழைய ஆதார்ல இனிஷியல் இல்லைன்னு சொன்னா கம்யூனிட்டிலயும் இனிஷியல் இல்லாம வரும் அப்படின்னு சொல்றாங்க சார். கண்டிப்பா ஆதார்ல வச்சு நீங்க ஒரு ப்ரூஃபா வச்சு அப்ளை பண்ணும்போது ஆதார்ல என்ன டீடைல் இருக்கோ அது அப்படியே வரும். அதனால முதல்ல ஆதாரை சரி பண்ணுங்க. ஆதாரை சரி பண்ணுறது ஈஸி. உங்க 10th மார்க் ஷீட் ஒரிஜினல் மட்டும் இருந்தா போதும், ஆதார்ல அதை அப்டேட் பண்ணிடலாம். அதுக்கு நீங்க ஸ்கூல்ல போய் முதல்ல இந்த நடவடிக்கை, இந்த வேலையை முதல்ல முடிங்க. மற்றதெல்லாம் உங்களுக்கு சொல்ற மாதிரி மற்றதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் ஈஸியா வந்துடும், நார்மல் ஆயிடும். அதே போல கம்ப்யூட்டரைஸ்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் வேணுங்கிறதெல்லாம் வந்து அது ஒரு பொய்யான ஒரு பரப்புரை. பழைய அட்டையா சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்தாலும் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் அக்செப்ட் பண்ணி போன வருஷம்லாம் எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட் அட்மிஷன் வாங்கியிருக்காங்க. பட் ஸ்டில் நீங்க கம்ப்யூட்டரைஸ்ட் வாங்கிக்கிறது நல்லதுதான், நல்லதுதான். ஓகே சார். ஆதார் மையத்துல கேட்டப்ப அதுலதான் சார் இதுவும் சேர்த்து சொல்லியிருந்தாங்க. கம்ப்யூட்டரைஸ்ட் கம்யூனிட்டி இருந்தாதான் ஆதார் சரி பண்ண முடியும் அப்படின்னு இதையும் அவங்க தான் சார் சொல்லியிருந்தாங்க. ஓகே கண்ணா, அப்ப நீங்க வாங்கிக்கங்க. இனிமே ஃபியூச்சர்ல எல்லாம் கம்ப்யூட்டரைஸ்டு தான் வரும். அதனால அப்டேட் பண்ணிக்கிறது நல்லதுதான். ஓகே சார். சரிப்பா. ஆல் வணக்கம் சார். வணக்கம் மேடம், சொல்லுங்க மேடம். சார், நாங்க இப்ப ஆதார் அப்டேஷன் கொடுத்திருந்தோம். அப்டேட் ஆகி வந்து 1 வாரம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஆப்பார் ஐடிக்காக டிஜிலாக்கருக்குள்ள போனா டிஜிலாக்கர்ல இன்னும் அப்டேட் ஆகாம இருக்கு. இப்ப என்ன சார் பண்றது? டிஜிலாக்கர்ல அப்டேட் ஆகுறதுக்கு இன்னும் 1 month ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. 1 month ஆகாது மேடம், 10 daysல அவங்க மேக்ஸிமம் டைம் சொல்றாங்க. ஆயிடும் மேடம், நீங்க ஒன்றும் வரி பண்ண வேண்டாம். ஒரு 10 days, மேக்ஸிமம் 10 days. அவங்க ஏன் 1 month ஆகும்னு சொல்லல. இப்போ ஆதார் ஐடி அப்டேஷன் கொடுத்துருக்கீங்க அவ்வளவுதானே. அந்த ஆதார் ஐடி டிஜிலாக்கர்ல அப்டேட் ஆகாம இருக்கு.
அது ஏன் மேடம் டிஜிலாக்கர்லயும் நம்ம தான் அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும். டிஜிலாக்கர்ல போய் ஆதார் ஐடிலாம் நம்ம தானே இன்டகிரேட் பண்ணுவோம். ஏற்கனவே டிஜிலாக்கர் இருக்கு சார். இப்ப பழைய நம்ம ஏற்கனவே கொடுத்த அந்த டீட்டெயில் தான் இருக்கு. நம்ம இப்ப அப்டேட் ஆன டீட்டெயில் அதுல வரமாட்டேங்க. அது நான் வேணா செக் பண்ணி சொல்றேன் மேடம். யூஸ்வலா ஆட்டோ அப்டேட் ஆயிடும். நம்ம ஆதார் நம்பர் மாறாது இல்லைங்களா? இப்போ எனக்கு வந்து நான் ஆதார்ல என் போட்டோவை அப்டேட் பண்ணலாம், என்னோட ஃபேஷியல் ரெகக்னேஷனை அப்டேட் பண்ணலாம்.